Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. 2026 ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வெல்லப் போவது யார்? இன்று நள்ளிரவு நடக்கும் போட்டியில் சாம்பியன் பட்டத்திற்காக மோதும் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள். கால்பந்து உலக சாம்பியனாகும் அணிக்கு வெற்றி கோப்பையுடன் 481 கோடி ரூபாய் பரிசு. இரண்டாவது இடம் பிடிக்கும் அணிக்கு 317 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும். கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக உலக கோப்பையை வெல்லும் அணிக்கு சாம்பியன்ஷிப் மோதிரங்கள், உலக கோப்பை மற்றும் வெற்றி பெறும் அணியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என ஃபிஃபா அறிவிப்பு. உலக கோப்பை தொடரில் அதிக கோல்களை அடித்ததற்கான தங்க காலணி விருதை பெறப்போவது யார்? பிரான்சின் எம்பாப்பேவை முந்த இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸிக்கு தேவை 2 கோல்கள். யாராலும் அழிக்க முடியாத, மறக்க முடியாத வரலாற்றை அர்ஜென்டினா ஏற்கனவே எழுதிவிட்டது. உலக கோப்பை இறுதிப் போட்டி தொடர்பாக மெஸ்ஸி நெகிழ்ச்சி. உலக கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நடப்பதையொட்டி கேரளத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. மின்தடை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். வந்தே மாதரத்தை அவமதித்தால் தண்டனை உள்ளிட்ட 5 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை சர்ச்சை, எத்தனால் பெட்ரோல் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் கொண்டுவரப்பட்டால் தோற்கடிக்கவும் முடிவு. கடந்த கூட்டத்தொடருடன் ஒப்பிடுகையில் இம்முறை பெரும் மாற்றங்களை கண்ட நாடாளுமன்றம். திரிணாமுல், உத்தவ் சிவசேனா பிளவு, பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி எம்பிக்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத திமுக. எதிர்க்கட்சிகளுக்குள் பிளவு ஏற்படுத்தி தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற பாஜக அரசு முயற்சி என காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் விமர்சனம். தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் என்பது அரசியலை தாண்டி நாட்டின் ஜனநாயகம், அரசமைப்பை பாதிப்பது எனவும் கருத்து. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சட்ட திருத்தம் மூலம் அரசுக்கு அளவற்ற அதிகாரங்கள் வழங்குவதை எதிர்ப்பதாகவும் KC வேணுகோபால் கருத்து. வெறும் உறுதிமொழிகளால் மட்டும் தங்கள் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்காது என்றும் விளக்கம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என TR பாலு, திருச்சி சிவா கூட்டாக பேட்டி. மேகதாது அணை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ். மேகதாது திட்டத்தால் தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டிய அவசியம் குறித்து அவசர விவாதம் நடத்த கோரிக்கை. ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். நாடாளுமன்றம் நோக்கி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பேரணி செல்வதை தடுக்க நடவடிக்கை. ஜந்தர் மந்தர் அருகே உள்ள சாலைகள் மூடல், வாகன போக்குவரத்தை நிறுத்தி தடுப்புகளை அமைத்த போலீசார். சோனம் வாங்சுக்கின் மருத்துவ அறிக்கைகளை அவரது குடும்பத்திற்கு வழங்க அரசு தரப்பு உறுதி.
தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். ராகுல் ஸ்டாலின் இடையே மனக்கசப்பு வந்தது ஏன் என்பது குறித்து முதல் முறையாக மனம் திறந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் KS அழகிரி. ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தில்தான் திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவர் சோனியா காந்தியோடு இருந்த தனிப்பட்ட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சோனியா காந்தியிடம் அவர்கள் பேசி, அம்மையார் அவர்கள் இல்லை இந்த முறை திடீரென்று நீங்கள் இப்பொழுது போய் கேட்க வேண்டாம் என்கின்ற பாணியில் ஏதோ அவர்கள் சொல்லி, அதன் பிறகு அம்மா சொல்லிவிட்டார்கள் இதில் மாற்று கருத்து வேண்டாம் என்றுதான் ராகுல் காந்தி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அப்படி வந்தது தான். பாண்டிச்சேரியில் காலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதே தெருவில் 4 மணி நேரத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். இரண்டும் வேற வேற பிரச்சாரங்கள். அப்பயே கசந்து போச்சா? அதிகாரத்தில் பங்கு தரலன்ற அதுதான் வேற எதுவும் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் திருமா போட்டியிட வேண்டாம் என திமுக அழுத்தம் கொடுத்ததாக KS அழகிரி குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி கட்சிகளுக்கு பல கட்டுப்பாடுகளை திமுக விதித்ததாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. தொல் திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் முடியவில்லை. நீங்கள் அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது இல்லையா? அவர் வாய் திறந்து சொல்லிவிட்டார், நான் காட்டுமன்னார்குடியில் நிற்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரால் நிற்க முடியலையா? அவருக்கு ஒரு அழுத்தம் வந்து விட்டது அல்லவா? திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஏன் என KS அழகிரி கேள்வி. தொகுதி பங்கீட்டில் தப்பான கணக்கு போட்டது திமுக என்றும் குற்றச்சாட்டு. திருமாவளவனை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. நீண்ட காலமாக உங்களோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. தேமுதிகவுக்கு மட்டும் 10 இடங்கள், ஒரு ராஜ்யசபா. அது என்னது? எப்படியாவது அந்த அணியை ஜெயிக்க வைக்கிறது. எப்படி ஜெயிக்கும் அது? நீங்கள் இவ்வளவு சங்கடங்களோடு ஒன்றை நீங்கள் உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும்? அது தப்பான கணக்கு தான். கோயில் நிலத்தை தெரியாமல் பத்திரப்பதிவு செய்யவே முடியாது. நடந்த தவறுகளை மறைக்க அமைச்சர் நிர்மல்குமார் தன் மீது குற்றம் சுமத்துவதாக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி விமர்சனம். பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு SRT-னால் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லையும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த SR-ட்ட இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. பழனி கோயில் நில முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தியின் குற்றச்சாட்டுகள் நகைப்புக்குரியது என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. திட்டமிட்ட அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் விமர்சனம். அது திட்டமிட்டு அந்த தம்பி பாவம் சின்ன தம்பி நல்ல அருமையான மாண்புமிகு அமைச்சர் திட்டமிட்டு அவர் மீது நடத்தப்படுகிற ஒரு அவதூறுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்வார். அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் முதல்வர் விஜய். பழனி கோயில் நில முறைகேடு தொடர்பாக பேசப்படும் என தகவல். மதுரை மாங்குளம் அருகே சமணர் படுகையில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு. மீனாட்சிபுரம் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பிராமி கல்வெட்டுகளை பார்வையிட்டார். பத்து தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளது பெருமைக்குரியது. தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. ஜனநாயகன் படம் வெளியாகும் நாளில் அரசு விடுமுறை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. படத்தை திருவிழா போல கொண்டாட வேண்டும் என கூறிய அமைச்சர் ஆனந்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம்.
சென்னையில் நடந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் இயக்குனர் சேரன் அணி வெற்றி. தலைவராக சேரன், துணைத் தலைவர்களாக சமுத்திரக்கனி, சிநேகன் ஆகியோர் தேர்வு. நடந்து முடிந்த 2026 சவுத் இந்தியன் பிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவரா திரு சேரன் சார் லண்டனிலிருந்து திரும்பியவது துபாயில் விமானத்தை தவறவிட்ட மு.க. ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் வரவேற்க காத்திருந்த திமுகவினர் ஏமாற்றம். தனியார் வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு 75% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். முதல்வர் விஜய்க்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கோடை காலத்தை போன்று இம்மாதம் வெயில் சுட்டெரிப்பதால் புதிய உச்சம் தொடும் மின் நுகர்வு 17ஆம் தேதி இதுவரை இல்லாத அளவாக 47.54 கோடி யூனிட்டுகளாக அதிகரிப்பு. மின் கணக்கீடு பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடுகளால் அதிக மின் கட்டணம் பதிவு. அசாதாரண பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் அறிக்கை. வார விடுமுறை முடிந்து பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். ஆடி முதல் ஞாயிறையொட்டி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மொட்டையடித்தும் காது குத்தியும் நேர்த்திக்கடன். திருச்செந்தூர் பழனி முருகன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். பழனியில் நாளை முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தம். பராமரிப்பு பணிகள் காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. மால்டோவா, மாஸ்டோனியா, ருமேனியா ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து 3 நாட்டு தலைவர்களுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். டெல்லி வந்துள்ள ஜான்ஜிபார் நாட்டு அதிபர் உசைன் அலி மிவினியுடன் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை. கல்வி, சுற்றுலா, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக எக்ஸ் தளத்தில் துணை ஜனாதிபதி பதிவு. மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு. ஆற்றுக்கு நடுவில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டோரை அதிரடியாக கைது செய்து அப்புறப்படுத்திய காவல்துறை. ஆந்திராவில் ஒமிக்ரான் RF5 வகை கொரோனா தொற்று பரவல். புனேவில் நடத்தப்பட்ட சோதனையில் தெரியவந்ததாக அமைச்சர் சத்யகுமார் யாதவ் அறிவிப்பு. போரில் தோற்ற அமெரிக்கா ஈரானுக்குள் பிளவை ஏற்படுத்த சதி. ஒற்றுமையுடன் சதியை முறியடிப்போம் என உச்சத்தலைவர் முஜ்தபா காமேனி திட்டவட்டம். ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்கள் விபத்தில் சிக்கியதாக ஈரான் ராணுவம் தகவல்.
பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்தியதாகவும் விளக்கம். யுக்ரைன் மீது ரஷ்யா ஆக்ரோஷ தாக்குதல். நீண்ட தூர ஏவுகணைகளை வீசி தாக்கியதில் யுக்ரைனில் பலத்த சேதம். தீப்பிடித்து எரிந்த கிடங்குகள். இந்தோனேஷியாவில் இன்ஜின் பழுதால் நடுக்கடலில் மூழ்கிய படகு. சிறுமி உட்பட 5 பேர் பத்திரமாக மீட்பு. நீருக்குள் மூழ்கிய 20 பேரை தேடும் பணிகள் தீவிரம். பனி சூழ்ந்த ஆர்க்டிக் கண்டத்தில் நடந்த சவாலான ஓட்டப்பந்தயம். -5 டிகிரி குளிரில் நடந்த போட்டியில் 7 நாடுகளிலிருந்து 22 வீரர்கள் பங்கேற்பு. ஜூலை 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நாகாலாந்து மாநிலத்தில் கனமழை, நிலச்சரிவால் 8 பேர் உயிரிழப்பு. இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு. தொடரும் மீட்பு பணிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் காக்ரா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். ஆற்றங்கரையோரம் இருந்த வீடு சரிந்து விழுந்தது. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட அதீத கனமழை. வெள்ளம் பெருக்கெடுத்ததால் விளைநிலங்கள் கடும் சேதம். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் உள்ள குரேஸ் பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு. மலையிலிருந்து சாலைக்கு உருண்டு வந்த கற்கள். காஷ்மீர் வெள்ள நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரிடம் கேட்டறிந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா, தேவையான மீட்பு நிவாரண ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதி. மிஸ் வேர்ல்டு அழகி போட்டியில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு பங்கேற்கும் பாகிஸ்தான். மிஸ் பாகிஸ்தான் பட்டம் வென்ற அனிகா ஜமால் தன் நாட்டு சார்பில் பங்கேற்கிறார். சமையல் செய்யும் ரோபோட்டை உருவாக்கிய சீன நிறுவனம் சுவையான இறைச்சி உணவை தயாரித்து அசத்தல். இயந்திர கை மூலம் பியானோவை இசைத்த சிறுவன். சீனாவில் நடைபெற்ற சர்வதேச AI கண்காட்சியில் பார்வையாளர்களை ஈர்த்த சிறுவன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.